ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பணக்காரராக உணர்றதுக்காக பண்ணுறோமா, இல்லை பணக்காரராக வாழ்கிறதுக்காக பண்ணுறோமா? இதுதான் நம்ம முக்கியமான கேள்வி. இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தானேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2-3 வருஷமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100-150% வரைக்கும்லாம் ஏறி இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு வந்து கூடியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பணக்காரராக உணர்ந்திருக்கீங்க. ஆனால் பணக்காரராக உணர்ந்தது முக்கியமா, இல்லை அதிலிருந்து உங்கள் கையில் பணமாக மாறி உங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி நீங்கள் இன்னும் பெட்டராக வாழ்ந்திருக்கீங்களா? இதை தான் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருந்ததுன்னா அது இன்னைக்கு 20 லட்சமாவோ இல்லை 25 லட்சமாவோ மதிப்பு கூடியிருக்கு. இப்போ இந்த மதிப்பு கூடுனனால உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் முதலீடு பண்ணது வந்து மதிப்பு கூட்டுறதுக்காகவா, இல்லை அதிலிருந்து பணம் சம்பாரிச்சு நீங்கள் பெட்டராக வாழ்றதுக்காகவா? ஸோ இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் பணக்காரராக உணர மாட்டீங்க, ஆக்சுவலாக பணக்காரராக வாழ முடியும்.